இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தரை அறிகிற அறிவில் விருத்தி அடைதல் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தரை அறிவதே மேன்மை என்பதை குறித்தும், கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை குறித்தும் நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கர்த்தரை அறிவது அவருடைய கட்டளை விருப்பமாய் இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் தியானித்தோம். அவர்களை அறிவதினால் நாம் என்ன பாக்கியத்தை அல்லது என்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தரை அறிகிற அறிவில் வளரும் பொழுது நாம் என்ன விதமான ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வராக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த விலையேற பெற்ற நித்திய ஜீவனை அவரை அறிகிறதினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மெய்தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கும் பொழுது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நான் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ரட்சிப்பு அவராலே நமக்கு வருகிறது. நித்திய ஜீவன் அவரே நமக்கு தர வல்லவர் என்கிற இந்த ரகசியத்தையும் இந்த அறிவையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்படுகிறேன், நான் பாவம் மன்னிப்படைகிறேன் என்று நாம் அதை அறிந்து, அந்த சத்தியத்தை அறிந்து நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் அவருடைய பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அந்த சமாரியாவின் வழியாக அவர் கடந்து போடும்போது ஒரு ஸ்திரீயை, சமாரிய ஸ்திரீயை அவள் சந்திக்கிறாள். அவள் தேவனை அறியாதிருந்த ஒரு பெண். அப்பொழுது கிறிஸ்து அவளிடத்துல கேட்கும் பொழுது, நீர் என் தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். அப்போ அந்த ஸ்திரீட ஆண்டவர் சொல்லும்போது, நீ கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்தால் நீர் அவரிடத்தில் ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய், அவர் உனக்கு தந்திருப்பார் என்று சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தான் அவர் நித்திய ஜீவனை தருகிறவர், அவர் தாகமில்லாத ஒரு நித்திய ஜீவ தண்ணீரை தருகிறவர் என்று நீ அறிந்திருந்தாய், ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் உனக்கு தந்திருப்பார் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு அவர் அந்த சமாரியாவில் உள்ள ஒவ்வொரு மனுஷர்களிடத்திலையும் போய் அவர் சொன்னதை அவர் சொல்லும் பொழுது எல்லாரும் அவரை அறிந்து கொண்டார்கள், ரட்சிப்பை அடைந்து கொண்டு அவரிடத்தில் விசுவாசமானார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த அறியாத ஒரு சமாரிய ஸ்திரீ அவரே நித்திய ஜீவனை தருகிறவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக கிறிஸ்துதாமே அவரை அந்த ஸ்திரீக்கு வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். இப்ப நித்திய ஜீவனை தருகிறது. அவரை அறிகிற அறிவினால் நாம் என்ன செய்ய முடியும்னா நித்திய ஜீவனை கண்டிட முடியும். அதே போல பேதுரு சொல்லும் பொழுது, அவருடைய நிருபங்களிலே சொல்லும் பொழுது, 2 பேதுருல அவர் சொல்ல பார்க்கும் பொழுது, தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது சொல்றாரு. அப்போ அவரோடு கூட அறியும் போது, அறிதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரோடு கூட பேசுதல், அவரோடு கூட உறவாடுதல், அவருக்கு கீழ்ப்படிந்து நடத்தல், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுதல் எல்லாம் அவரை அறிதுன்னு சொல்றது. நான் அவரை அறிந்தேன் என்று சொல்லி அந்த வேத வசனங்களை அல்லது வேதாகமம் முழுவதையும் நாம் வாசித்து தியானித்து நம்மளை அறிந்து கொள்வேன் என்று சொல்ல முடியாது. அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை தினமும் கனப்படுத்தி ஸ்தோத்தரித்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வசனங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அவர் அறிந்தேன் என்று நாம் சொல்ல முடியும். அப்போ அவரை அறிகிற அறிவினால உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் பேதுரு சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிறாரு, அவருடைய அறிவை அறியினால கிருபை சமாதானம் உங்களுடைய ஜீவனுக்கும் உங்களுடைய தேவ பக்திக்கும் ஏற்ற எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்து தான் பிரசங்கிக்கும் பொழுது சொன்னது, நீங்க பரலோக ராஜ்யத்தை தேடுங்க, முதலில் நீங்க அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, இவை எல்லாம் உங்களுக்கு
கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். அதே மாதிரி அவரை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய வல்லமையையும் அவருடைய அன்பையும் அவருடைய தியாகத்தையும் நீங்கள் அறிந்து விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு ஏதுவான எல்லாவற்றையும் அவர் தருவார் என்று சொல்கிறார். நாம் இன்று தியானித்தது போல அவரை அறியாதவர்கள் மதியற்றவர்கள் என்று சொல்லுகிறோம். அவரை அறிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மதியற்றவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறோம். அப்போ அவருடைய கோபாக்கினைக்கும் ஆண்டவர் அவரை கேட்டுக்கு ஒப்பு கொடுப்பார் என்பெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ அவர் அறிகிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்யறாரு, நம்மை கேட்டுக்கு தப்பி அவருடைய சுவாபத்துக்கு நம்மை என்ன செய்கிறார், மாற்றுகிறார். அவரோடு கூட உறவாடும் பொழுது, அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது, அவரை இன்னும் அறிய அறிய அவர் நம்ம என்ன செய்கிறார், கேட்டுக்கு விலக்கி நம்மை தப்புவிக்கிறார். அவருடைய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்மை மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். அதே 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர் என்று எழுதியிருக்கிறது. அப்ப அறியும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும், கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ காரியங்கள், பாவ சுவாபங்களுக்கு அவர் நம்மை தப்பி விலக்கி நம்மை ரட்சித்து வழி நடத்துவார். இந்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். இன்னும் பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, சங்கீதத்துல நான் வாசிக்கும் பொழுது, அவர் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பிரியமானவர்களே, அவளை அறிகிற பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை அறிகிற பிள்ளைகளை, அறிந்து விசுவாசிக்கிற பிள்ளைகளை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நம்ம யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். அவரை அறிந்திருந்தான். நான் என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அவன் அறிந்து தேவனுக்கு பயந்து இருந்ததினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார் என்று பார்க்கிறோம். அதே போல தானியேலை பார்க்கும் பொழுது எப்பொழுதும் தேவனை அறிந்து அவரை விசுவாசித்து எப்பொழுதும் ஜெபத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்த தானியேல் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களை, சங்கீதக்காரன் சொன்னது போல அவர் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் தருவார். நாம் அவரை அறியும் பொழுது அவர் நித்திய ஜீவனை நமக்கு தருவார். எல்லா பக்திக்கும் ஜீவனுக்கும் தேவையானதை தருவார். கிருபையும் நன்மையும் தருவார். நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்பது நிச்சயம். பிரியமானவர்களே, அந்த கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நான் தரும்படியாக நான் தேவனிடத்திலே ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான மகிமை நேரத்திற்காக தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வேதத்தில் இருந்து கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்வதை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலும் தகப்பனே, அதனால் நீர் எங்களுக்கு கொடுக்கிற பாக்கியத்தையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். மேலான பாக்கியத்தை நீர் எங்களை வைத்திருக்கிறீர். உம்மை அறிவதின் மூலமாக கிருபையும் சமாதானம் எங்களுக்கு உண்டாகும் என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எங்கள் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் நீர் தருவீர் எங்களை தியானித்தோம். உம்முடைய நாமத்தை அறிகிற பிள்ளைகளுக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். அப்பா, உம்மை அறிவதின் மூலமாக உம்முடைய பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து தியானித்தோம். தகப்பனே, அதற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் இன்னும் உம்மை அதிகமாய் அறியவும், வேதத்தில் இருந்து ஆண்டவரே நாங்கள் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளவும், ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அப்பா கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியேனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.